அன்பானவர்களே, இந்த வீடியோவில் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்த அம்பேத்கரை யாரெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க, யார் அவரை ஆதரிச்சாங்க அப்படிங்கறத தான் பார்க்க இருக்கோம். மக்கள் தொகையில 5 விழுக்காடு கூட இல்லாத ஒரு சிறிய இனம் தனது நலன் பாதிக்கப்படும் போதெல்லாம் தனது அதிகாரத்தையும் மேலாண்மையையும் பயன்படுத்தி இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு திசை திருப்பி தனி பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி பல 100 ஆண்டுகளாக வெற்றி பெற்றுட்டு வராங்க. 1872 வருஷத்துடைய பழைய இந்து மசோதாவை 1923 வருஷம் டாக்டர் கவர் முயற்சி செஞ்ச போதும், குழந்தை திருமண தடுப்பு மசோதாவை திரு சாரதா 1929 வருஷம் கொண்டு வந்த போதும், தேவதாசி முறை ஒழிப்பு தீர்மானத்தை முத்துலட்சுமி ரெட்டியார் முன்மொழிந்த போதும், வைதிக பார்ப்பனர்கள் இந்து மதத்துக்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் ஆபத்து அப்படின்னு அலர்னாங்க. அறிவியல் வளர்ச்சியை வேதத்தை கொண்டு தடுத்து நிறுத்தினானுங்க. 2வது உலக போர் உச்சத்தில் இருந்த போது 1941 ஜனவரியில கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி BN ராவோட தலைமையில 4 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு 1941 ஜூன் 19 அன்னைக்கு தனது முதல் வரைவு அறிக்கையை தாக்கல் செஞ்சிச்சு. அதே போல வாரிசுரிமை மற்றும் திருமணம் குறிச்சி மசோதாக்களையும் வழங்குச்சு. இந்த மசோதாக்கள் இரு அவையிலையும் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இதுல இருந்த சில சிக்கலான விஷயங்களை ஆராய ஜனவரி 20, 1944 அன்னைக்கு BN ராவ் தலைமையில 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு பம்பாய், பூனா, டெல்லி, அலகாபாத், சென்னை, நாக்பூர், லாகூர் உள்ளிட்ட இந்தியாவுல பல பகுதிகளுக்கு பயணம் செஞ்சிச்சு. மக்களிடத்துல 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள்கிட்ட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் திரட்டி இந்து சட்ட வரைவு மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை உருவாக்குச்சு. ஏப்ரல் 11, 1947 அன்னைக்கு அந்த வரைவு மசோதா சபையில அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா பல்வேறு காரணங்களால அந்த மசோதா செயல்படவில்லை. இந்த சூழ்நிலையில ஆகஸ்ட் 29, 1947 அன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் அரசியல் அமைப்பு சட்டத்துடைய வரைவு குழுவின் தலைவராகவும் அம்பேத்கர் பொறுப்பேற்றார். ஏப்ரல் 9, 1948 அன்னைக்கு அந்த வரைவு மசோதாவை தூசு தட்டி எடுத்து ஆராய முன் வந்தாரு அம்பேத்கர். இந்த இந்து சட்ட மசோதா தொகுப்பின் மூலம் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு அம்பேத்கர். நடைமுறையில இருந்த சொத்துரிமை, திருமணம், மனவிலகல் போன்றவற்றில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றோட அடிப்படையில பெரும் மாறுதல்களை சேர்த்தாரு அம்பேத்கர். சாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிப்பது, தத்தெடுப்பதுல சாதியை ஒழிப்பது, மறுமணம், விதவை திருமணம் ஆகியவற்றிலையும் நிலவக்கூடிய சாதியோடைய எல்லைகளை அழிச்சு இந்து அமைப்பில் பல மாறுதல்களை கொண்டு வர முன் வந்தாரு அம்பேத்கர். இப்படி அம்பேத்கர் கொண்டு வந்ததுதான் பல பேர் எதிர்த்தாங்க. யார் எப்படி எந்த மாதிரி எதிர்த்தாங்க, யார் எப்படி எந்த மாதிரி ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்க இருக்கிறோம். இந்து சட்டங்கள், இந்து கலாச்சாரம், இந்து தர்மத்தின் மீது வீசப்பட்டுள்ள அணுகுண்டு அப்படின்னு கூறிச்சு RSS மட்டும் அல்லாம இந்து மகாசபையும் பிற வைதிக பார்ப்பன அமைப்புகளும் அதை கருவிலேயே கலைச்சிடுறதுக்காக துடிச்சாங்க. பல ஜென்மங்களுக்கு தொடர்ந்து வரும் திருமணம் புனிதமானது, மனவிலக்கு தந்தா பெண்கள் பதிவிரதையாக இருந்து வரும் பாரத மரபு அழிஞ்சிடும், அவளுக்கு சொத்துரிமை கொடுத்தா இஷ்டப்பட்டவ கூட ஓடிடுவா, கூட்டு குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சிடும் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. காஞ்சி சங்கராச்சாரி ஸ்திரீகளுக்கு பாத்தியமோ சம்பாத்தியமோ இருக்கக்கூடாதுன்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. ஆம்படையானுக்கு அடிமையா இருக்கிறது தான் ஸ்திரீகளுக்கு அழகு, அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா இஷ்டப்பட்டவ கூட ஓடி போயிடுவா, அப்பட்டமா அபச்சாரமா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. சனாதனவாதிகள் இந்து தனிநபர் சட்டத்தை திருத்தாத, இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் பெரியார் 6/2, 1951 அன்னைக்கு விடுதலை நாளிதழ்ல எந்த ஒரு சிறு மாறுதலையும் வைதீகம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கும். முன்பு மதத்துக்கு ஆபத்து என்று கூக்குரலை எழுப்பி எதிர்த்து வந்தது, இப்போது இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு கூக்குரலை எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்து சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு நீதியை சொல்லக்கூடிய மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டுச்சு. இதுல எவ்வளவு முரண்பாடுகளும் அநீதிகளும் இருக்கு. இந்த சட்டத்தை திருத்தினா கூட போதாது, தலைகீழாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு எழுதினாரு பெரியார். சட்டம் அப்படிங்கிறது மதத்திலிருந்து வேறுபட்டது, அது ஒருபோதும் மாற்றப்பட முடியாததோ இறுகி போனதோ அல்ல. குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவ்வப்போது சட்டங்கள் மாறியுள்ளன அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான வாதங்களை திருமதி சுவேதா கிருபாலினி அவங்க எடுத்து வச்சாங்க. மேலும் வர்க்க பேதமற்ற சமுதாயத்தை அரசியல் ரீதியா உருவாக்க நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வரைவு மசோதாவை சீர்திருத்தத்துக்கான மிக மிதமான மென்மையான கருத்தா தான் கருதுனாங்களே தவிர இன்னும் இதை அதிகமா தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் நிறைய மாறுதல்களை கொடுத்திருக்கலாம். விவசாய உடைமைகள் விஷயத்துல போதிய அளவுக்கு சலுகைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற கருத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்திய அரசியல் சட்டக்குழுவுடைய தலைவரும் ஜனாதிபதியுமா இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் புதிய கருத்து மற்றும் புதிய யோசனைகள் இந்து சட்டத்திற்கு அந்நியமானவை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இடையூறு விளைவிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு மத மயக்கம் கொண்ட மனிதராகவே இருந்தாரு. அதனாலதான் 1948 ஜூன்ல ஆய்வுக்குழு அமைக்கப்பட்ட உடனேயே அவர் அந்த மசோதாவை விலக்கிக் கொள்ளணும்னு நேருவை பல முறை கேட்டுக்கிட்டாரு. காங்கிரஸ் உடைய பலர் அதுல இருந்து விலகி நின்னாங்க. மக்கள் நாயகராக இருந்த பிரதமர் நேரு இருந்தாலும் பட்டேல் மற்றும் ராஜேந்திர பிரசாத்துடைய கைகளே ஓங்கி இருந்துச்சு.
அகில இந்திய காங்கிரசுடைய தலைவரா பட்டேலுடைய ஆதரவாளரான புருஷோத்தம் தாஸ் தாண்டனே தேர்வு செய்யப்பட்டார். நேருடைய நெருக்கமான தலைவராக அறியப்பட்ட சரோஜினி நாயுடு கூட இந்த மசோதா திரும்ப பெறாவிட்டால் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க போவதாக மிரட்டினார். நேருடைய சீடராக கருதப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஓ.வி. அழகேசன் விவாகரத்துக்கான உரிமை அளிப்பது இனிமையான விஷயம் இல்ல, விவாகரத்து ஆண்களை விட பெண்களுக்கு பெரும் நரகமாகிவிடும், விவாகரத்தினால் பாரிஸ் மற்றும் சோவியத் ரஷ்யாவில் குடும்ப அமைப்பு உடைந்து வருவதை காட்டி மசோதாவை எதிர்த்தார். இந்த மசோதாவின் மூலம்தான் காங்கிரஸ் கட்சிகளோடு இருந்த ஸ்லீப்பர் செல் எல்லாமே வெளியே வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு அவியலாக அல்லது ஒரு கதமமாக ஒரு விசித்திர கூட்டணியா இருந்தது இந்து சட்ட மசோதாவுடைய விஷயத்துலதான் தெரிய வந்துச்சு. இந்து சட்ட தொகுப்பு மசோதா அந்த விவாதங்கள்ல காங்கிரஸ் கட்சி 1 கிடையாது 2 அப்படிங்கறத அடையாளம் காட்டுச்சு. அதாவது இந்து சட்ட மசோதாவை எதிர்க்கக்கூடிய ஒரு குழுவும் ஆதரிக்கக்கூடிய ஒரு குழுவும் காங்கிரஸ்குள்ளேயே இருந்தாங்க. எதிர்க்கக்கூடிய குழுவால தான் அதிகமா அம்பேத்கர் பாதிக்கப்பட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை வச்சுட்டு காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டுச்சு அப்படின்னு சங்கிகள் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. காங்கிரஸுடைய கோவிந்த வல்லப பந்த், புருஷோத்தம் தாஸ் தாண்டன், லால் பகதூர் சாஸ்திரி, வல்லபாய் பட்டேல், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான் பின்னால பாரதிய ஜனசங்கத்தை தோற்றுவிச்சாரு. அதுபோக மாளவியா பட்டாபி சீதாராமையா, கே.எம். முனிஷி போன்ற பலருடைய சிந்தனைகளையும் இதயங்களையும் மதவாதம் ஆக்கிரமித்து இருந்துச்சு. அவங்கள சிலர் RSS மற்றும் இந்து மகாசபையுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்தாங்க. மதவாத உணர்வின் அடிப்படையில மதத்தையும் அரசியலையும் இணைக்கும் மோசமான ஆபத்தான முயற்சியில அவங்க பலரும் ஈடுபட்டாங்க. இந்த சங்கிகள் எல்லாமே மசோதாவை திரும்ப பெறணும் அப்படிங்கறதே குறியா இருந்தாங்க. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாரா இருந்தாங்க. மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அகில இந்திய இந்து சட்ட தொகுப்பு எதிர்ப்பு குழுவை கர்பத் ரிஜி மகாராஜ் அப்படிங்கிற சாமியாரு 1949 தொடங்கினாரு. இவர் சங்கராச்சாரியர்களை போல தண்டம் வைத்திருக்கும் சிறப்பு பெற்றவர். அதோடு இல்லாம 4 சங்கராச்சாரியர்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. 1948 ராமராஜ்ய பரிஷத் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி மக்களை அரசியலை நோக்கி திருப்பினாரு. கர்பத் ரிஜி மகாராஜ் அப்படிங்கிற அவரை அந்த சாமியார துவாரகா சங்கராச்சாரியர் உட்பட பல சங்கராச்சாரியர்கள் அவரை ஆதரிச்சாங்க. பாரத் மண்டல் இந்து மகாசபா, அகில பாரதிய வர்ணாசிரம சங்கமம், அகில பாரத தர்ம சங்கம், சனாதன வேத தர்ம சபை, அகில இந்திய வர்ணாசிரம் ஸ்வராஜ்ய சங், சமணர் கூட்டமைப்பு, இந்து மகாசபை, RSS ஆகியவையில் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆர்ப்பாட்டங்கள்லயும் கிளர்ச்சியிலையும் ஈடுபட்டாங்க. இந்த மதவாத கூட்டமைப்பு நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நாடெங்கும் நடத்திச்சு. இந்த விஷயத்த ஒரு தர்ம யுத்தமாகவும் இந்த இயக்கத்துல பங்கேற்றவர்களை தர்ம வீரர்களாகவும் காட்டிக்குச்சு. சட்டம் அமலுக்கு வந்தா ஒரே வீட்டுல மாட்டிறைச்சி சமைக்கப்படும், குரான் ஓதப்படும், இன்னொரு பக்கம் பகவத்கீதையும் படிக்கப்படும். இதை எப்படி ஒரு இந்துவால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு மக்களிடையே பிரச்சாரத்தை செஞ்சாங்க. மசோதாவுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. இந்துத்துவ ஆதரவு இதழ்கள் பலவும் தனது வாசகர்களை இந்து சட்ட மசோதாவுக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபட தூண்டுச்சு. மசோதாவுக்கு ஆதரவாக நின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிரட்டல்களும் தந்தியும் சுற்றறிக்கைகளும் பறந்தன. RSS உடைய ஆர்கனைசர் இதழும் சுவாமி கர்பத் ரிஜி மகாராஜுடைய சன்மார்க்கமும் நச்சு கருத்துக்களை உமிழ்ந்துச்சு. சனாதனம் கொழுப்பேறிய இந்து மகாசபையுடைய மூத்த உறுப்பினரான போத்தாரின் கல்யாண் அப்படிங்கிற இதழும் இந்த சட்டம் வழங்கும் சலுகையால தாழ்த்தப்பட்ட சாதியினர் திருமண உறவுகள் வழியாக உயர் சாதியினரின் இல்லங்களுக்கு செல்லும் உரிமையை பெற்றுவிடுவார்கள், இது தடுக்கப்படணும், மேலும் கலப்பு மனத்தால் வீட்டில் ஒரு மூலையில பகவான் வழிபாடு நடைபெறும் அப்படின்னு சொன்னாரு. அது போக அம்பேத்கரின் மீதுள்ள சாதியின் வன்மத்தையும் வைதிக பார்ப்பனர்கள் பல வகையில வெளிப்படுத்தினாங்க. அம்பேத்கர் அறிமுகப்படுத்தியுள்ள இந்து சட்ட மசோதா இந்து தர்மத்தை அழிப்பதற்கான அவரது சதித்திட்டத்துல ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னாங்க. அவரை போன்ற ஒரு மனிதர் இந்துக்களின் சட்ட அமைச்சராக இருப்பது அவர்களை இழிவுபடுத்துவதாகவும் நாணமுறை செய்வதாகவும் இருப்பதோடு இந்து தர்மத்தின் கரும்புள்ளியாகவும் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே போத்தார் அப்படிங்கிறவருடைய கல்யாண் அப்படிங்கிற இதழில் அம்பேத்கர் மீது வெறுப்பு உமிழ்ந்து எழுதப்பட்டு இருந்துச்சு. கற்பனைவாதிகள் அத்தனை பேருக்கும் அம்பேத்கருடைய சாதி பெரும் பிரச்சனை இருந்ததோடு மட்டுமல்லாம வேத மந்திரங்களை கேட்டாலே ஈயத்த காட்சி காதல ஊத்துங்கிற பழைய வேத கால நினைவுகள் அவங்கள வருத்தெடுத்துச்சு. பிராமணர்கள் மட்டுமே உருவாக்கக்கூடிய விதிமுறைகளை தீண்டத்தகாதவனாக இருக்கும் ஒருவன் மாற்றுகிறானே அப்படிங்கிற எரிச்சலும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் நெருப்புல இட்ட புழு போல சாமியார் கர்பத் ரிஜி போன்றவர்கள் துடிச்சாங்க. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் மிக உயர்ந்த கல்வி கற்றவர் அம்பேத்கர் மட்டுமே. இருந்தா என்ன, சாக்கடையில் இருந்து வரும் கங்கை நீர் சுத்தமானதாக கருத முடியாது அப்படின்னு அவரை பத்தி சொன்னாங்க. கடைசியா அம்பேத்கர் இந்த மசோதா முன்னெடுத்து சென்றார் அப்படின்னா அதை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மாநாடுகள் போட்டு வெளிப்படையாகவே முழங்கி தீர்த்தாங்க. அம்பேத்கரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் இந்து சட்ட மசோதாவை திரும்ப பெறவும் 1949 தொடக்கத்துல டெல்லியில ஒரு வார காலம் மாநாட்டையும் அதற்கு முன்பும் பின்பும் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்களையும் கர்பத் ரிஜியும் இந்துத்துவ அமைப்புகளும் நடந்துச்சு. மாநாட்டுல மூத்த இளவரசி தேவாஸ் உட்பட 15,000 பேர் கலந்துகிட்டாங்க. ஒரு வார காலம் நடந்த அந்த மாநாடு எரிகிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துனது போல இருந்துச்சு. 1951 வருஷம் பிற்பகுதியில நாடாளுமன்றத்துல இந்து சட்ட மசோதா விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அலுவல் நேரத்திலேயே அம்பேத்கர்
நேருடைய உருவ பொம்மைகளை கொளுத்தியும் ஃபரூக் அப்துல்லாவுடைய காரை தீயிட்டு கொளுத்தியும் ரகளையில ஈடுபட்டாங்க சங்கிகள். அம்பேத்கரை பதவியை விட்டு நீக்கு, மசோதாவை திரும்ப பெறு அப்படிங்கிற முழக்கத்துடன் கர்பத்ரிஜி மகாராஜாவுடைய தலைமையில தொடர்ந்த பேரணி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றதுல ஏற்பட்ட ரகளையில சாமியார் வச்சிருந்த தண்டம், அதாவது அந்த குச்சி முறிஞ்சு போச்சு. புனிதமான தண்டம் முறிஞ்சு போனது அன்றைய தலைப்பு செய்தியா வெளியாச்சு. RSS, இந்து மகாசபா, வைதிக பார்ப்பனுடைய கூட்டமைப்பு இந்து சட்ட மசோதாவுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை கையாள்வதில் அரசு கையாண்ட மென்மையான போக்குக்கு எதிராக தமிழகத்திலிருந்து ஒரு குரல் இருந்துச்சு. அதுதான் பெரியாருடைய குரல். மசோதாவுக்கு எதிராக போராடுபவர்களை உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொன்னாரு. மசோதாவுக்கு எதிராக போராடுபவர்களை கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் சட்டத்தின் கீழே 1 மாசம் கடுங்காவல் தண்டனை விதிக்க இந்திய சர்க்காருக்கு தெரியாதா, இல்ல அவங்களுக்கு துணிவில்லையா அப்படின்னு கேட்டாரு பெரியார். சபையில பல முறை மசோதா தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இதை பார்த்த பெரியார், இந்திய சர்க்கார் இந்த மசோதாவை இவ்வளவு தாமதப்படுத்துறது நல்லதல்ல அப்படின்னு விடுதலையில 6/2/1951 அன்னைக்கு எழுதினாரு. 1948 இருந்து 51 வரைக்கும் நடந்த அமர்வுகள்ல விவாதம் அப்படிங்கிற பெயர்ல மிகுந்த நேரங்கள் சனாதனவாதிகளால திட்டமிட்டு வீணாக்கப்பட்டுச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பியும் உரிமை பிரச்சனையை எழுப்பியும் தேவையில்லாத தெளிவில்லாத ஒரு நீண்ட உரையையும் பேசி சபையோட நேரத்தை வீணடிச்சாங்க. இந்த சட்டங்களை அப்புறமா அமல்படுத்தலாம், இப்போதைக்கு பொருளாதார சட்டங்களை அமல்படுத்தலாம்னு சொன்ன நேருவுக்கு பதில் கொடுத்தாரு அம்பேத்கர். அது என்னன்னா, இன ஏற்றத்தாழ்வும் பாலின ஏற்றத்தாழ்வும் இந்து சமுதாயத்தை பீடித்துள்ள பெரும் பிணியாகும். இந்த சட்டத்தை அப்படியே விட்டுட்டு பொருளாதார சட்டங்களை மேலும் மேலும் ஏற்றிக்கொண்டு இருப்பது அரசியல் சாசனத்தையே கேலி கூத்தாக்குவது அப்படின்னு சொன்னாரு அம்பேத்கர். மேலும் சாணக்குவியல் மீது மாட மாளிகை கட்டுவது போலாகும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 27 வியாழக்கிழமை 1951 அன்னைக்கு அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை பிரதமர் நேருவுக்கு அனுப்பினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1952 இந்தியாவில் நடந்த முதலாவது பொது தேர்தலில் நேரு தலைமையில காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிச்சு. 1950 வல்லபாய் பட்டேல் மறைந்து போறாரு. நேருவை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாத நிலைமையில நேருவை கட்சியோடைய தலைவராகவும் ஆகுறாரு. பிரதமராகவும் கட்சியோட தலைவராகவும் இருக்கக்கூடிய நேருவால இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுது. இந்த சட்டத்துக்கு எதிராக கர்ஜித்த கர்பத்ரிஜி மகாராஜா உட்பட பலரும் இல்லாம போறதால இந்த சட்டம் எளிமையாக நேருவால நிறைவேற்றப்பட்டுச்சு. எதிர்ப்பால குறைஞ்சிச்சு. கொதிநிலை அடங்கி போன சமயத்துல இதற்காகவே காத்துக்கிட்டு இருந்த நேரு இந்து சட்ட மசோதா, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956, இந்து சிறுபான்மை மற்றும் காப்புரிமை சட்டம் 1956, இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 அப்படின்னு 4 தனித்தனி மசோதாவை பிரிச்சு பெரும்பான்மை ஆதரவோடு 1954 இருந்து 1956 இடைப்பட்ட காலத்துல நிறைவேற்றினாரு. இப்படி சட்டங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றக்கூடிய சமயத்துல மாநிலங்களவை உறுப்பினரா அம்பேத்கர் இருந்தாரு. இப்படி பல 100 ஆண்டுகளாக மதத்தோட பெயரால, ஸ்மிருதி சாஸ்திரங்களுடைய பெயரால மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு கிடந்த பெண்களுக்கு இந்து சட்ட மசோதா பல்வேறு உரிமைகளை பெற்று தந்துச்சு. இப்படி பெற்றுத்தர மிக முக்கியமான காரணம் அம்பேத்கர். ஆனாலும் அது எளிமையாக கிடைத்து விடல. ரத்தம் சிந்தியும் சிந்தாமலும் அல்லது அமைதியான வழியிலையும் போராடிய இந்த சட்ட மாறுதல்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஜனவரி 11, 1950 RSS உடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான ஆர்கனைசர்ல அம்பேத்கரை பத்தி ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல அம்பேத்கரை லில்லிபுட் அப்படின்னு வர்ணிச்சிருந்தாங்க. RSSம் பிஜேபியும் அம்பேத்கரை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வருது. இந்த இரு அமைப்பும் இயல்பாகவே அம்பேத்கர் மீது அதிகமான வெறுப்பை கொண்டுள்ளது. வேற வழியே இல்லாம ஓட்டு பிச்சைக்காக அம்பேத்கர் மேல பாசம் உள்ளது போலையும் கரிசனம் உள்ளது போலையும் காட்டிக்குது. ஆனாலும் அப்பப்ப தன்னுடைய மைண்ட் வாய்ஸை வெளியில சொல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அதன் நீச்சுதான் ஜெண்டா நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை பத்தி பேசின உரை. Nowadays it's become a trend. Ambedkar, 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 Ambedkar. If only people took God's name in this much would go to heaven. இதுதான் அதிகார திமிருல அமித்ஷா சொன்ன வார்த்தைகள். RSSம் பிஜேபியும் பல முறை அம்பேத்கரை சிறுமைப்படுத்தி உள்ளது. அதற்கு எதிராக பல போராட்டங்களும் பல கருத்துகளும் பல கட்சிகளிலிருந்து எதிர்வினையாக வந்துட்டு தான் இருந்துச்சு. RSS பிஜேபியுடைய மாய வலையில விழுந்துடாதீங்க, நம்மளை காக்க வந்தவர் ராமர் கிடையாது அம்பேத்கர் தான் அப்படின்னு மாயாவதி பிஜேபி RSSக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மனுஸ்மிருதி 1927 அம்பேத்கர் கொளுத்துனதை இன்னைக்கும் சில அம்பேத்கரி அமைப்புகள் பின்பற்றிட்டு தான் வருது. பன்வர் மெக்வான்சி அப்படிங்கிற தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் 1980 RSSல சேர்ந்தாரு. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த RSSல ஜாதி வேற்றுமை தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் ஐ குட் நாட் பி ஹிந்து, த ஸ்டோரி ஆஃப் எ தலித் இந்த RSS அப்படிங்கிற புத்தகத்தை 2019 வெளியிட்டாரு. அம்பேத்கரை சிறுமைப்படுத்தக்கூடிய RSSல சாகாக்கள் நடக்குது. அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அல்லது அதை எதிர்த்து கர்நாடகாவில் உள்ள தலித் இயக்கங்கள் போராடிச்சு. முடிவா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அம்பேத்கர் மீது பற்றுக்கொண்ட ஒவ்வொரு தலித்தும் ஒவ்வொரு இந்துவும் சனாதனவாதிகளை எதிர்த்து களமாட வேண்டியது காலத்துடைய கட்டாயம். சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு தலித்தும் அம்பேத்கருடைய எதிரி, அம்பேத்கருக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களே. அம்பேத்கரை இந்த சனாதனவாதிகள் எப்படிலாம் எதிர்த்தாங்க அப்படிங்கறத விளக்கமா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க.
மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.